பானா காத்தாடியில அந்த கலர்ஃபுல் நூலா நம்ம மனசை கட்டி போட்டவர் பரதேசியில பாலா சாரோட பக்கா ஆக்டிங் மிஷினா நின்று உலகத்தையே மெல்ல வச்சாரு. சாக்லேட் பாயா இருந்தாலும் சரி, சிக்ஸ் பேக் ஹீரோவா இருந்தாலும் சரி, எல்லா ஏரியாலையும் டாப் கியர்ல தான் போவாங்க. சமீபத்தில் வந்த பராசக்தி அது வெறும் படம் இல்லை, அதர்வா ரசிகர்களுக்கு ஒரு தரமான ட்ரீட். அந்த சின்னதொரு கேரக்டர்ல மனுஷன் காட்டின அந்த ராவான நடிப்பு தி பீஸ்ட் இஸ் பேக்னு சொல்ல வச்சிருச்சு. அந்த ஆக்ஷன், அந்த டெலிவரி எல்லாமே வேற லெவல். இப்போ ஒரு எமோஷனல் மூமெண்ட். தந்தைக்கு மகனா ஒரு மிரட்டலான சமர்ப்பணம். டான் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்க திரையரங்குகளை தெரிக்க விட வருது இதயம் முரளி. சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் முதல் பல சர்வதேச விருதுகளை தன்வசப்படுத்திய இந்த வெற்றி நாயகன் இன்னைக்கும் நம்ம எல்லாரோட வைபுக்கு ஏற்ற ஒரு கூல் அண்ட் கிளாஸியானவன். சாதனைன்றது சும்மா வரதில்லை. உழி தாங்கிய கல்லே சிலையாக்கும், வலி தாங்கிய உடலே வலிமையாக்கும். உலகின் ஃபிட்னஸ் ஐகான், கடின உழைப்பால் செதுக்கப்பட்ட இவரது கட்டுக்கோப்பான மேனி இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷன். பெண் ரசிகைகளின் கனவு நாயகன். இவரது ஒரு சிறு புன்னகையில் சபையே மயங்கும், மனமே கிறங்கும். கல்லூரி பெண்களின் இதய துடிப்பே இவர்தான். காங்கேயம் கல்வி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சார்பாக இளமையின் ரகசியம், விடாமுயற்சியின் அடையாளம், தி மோஸ்ட் ஹேண்ட்சம் அண்ட் பவர்ஃபுல் அதர்வா முரளி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். I think you should first say a big hi to all your fans out here. Yes sir. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வருது. ஐ மீன் ஒரு காலேஜ் இவெண்ட் வரும்போதே ஒரு எனர்ஜி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுவும் காலேஜ் இவெண்ட்டு February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வரும்போது அது வேற. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கைஸ் எல்லாருக்கும். ஆனால் February 14 அதுமா நீங்கள் வந்திருக்கிறது தான் சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலண்டைன் டே. தேங்க்யூ ஸோ மச். ஐது நீ பாருங்க, நாங்கள் February 14 வேலண்டைன்ஸ் டே லவர்ஸ் டே அன்னைக்கு ஒன் சைட் லவ் படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாட்டும் பாருங்க, காதலிக்காதே நீ காதலிக்கவே காதலிக்க. அதுக்கு தான் மேக்ஸிமம் சவுண்டே வருது. நிறைய ஒன் சைட் லவ் போல இந்த பக்கம். சார் அத்தனை பேரும் வந்து ஒன் சைட் லவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் நினைக்கிறேன். பட் அகைன் வணக்கம், a very very warm welcome to Kangem Institution. Thank you so much. So இருக்கக்கூடிய பசங்க வந்து உங்களை அழகா வெல்கம் பண்ணி பயங்கரமா உங்களுக்கு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. How does it feel for you to be here at Kangem Institutions? It feels amazing. ஏன்னா I think this is my first time here. ஸோ நான் வரும்போது யோசித்தேன், வரும்போது we stopped in கோயம்புத்தூரில் தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 hours வந்துட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் ஐ வாஸ் லைக் சரி எப்படி இருக்க போது, எந்த மாதிரி காலேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்ட் திங் when I met sir ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ண வச்சார். இட் ஃபெல்ட் லைக் கமிங் பேக் டு மை காலேஜ். அண்ட் ஒவ்வொரு தடவை நான் இந்த மாதிரி காலேஜ் இவெண்ட்ஸ்க்கெல்லாம் வரும்போது ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் மை காலேஜ். எனக்கு வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ், பட் ஐ குடன்ட் கம்ப்ளீட் இட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். பட் நான் இதுதான் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் சொல்லிப்பேன்.
this is one era or this is one of those times that வாழ்க்கையில் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உங்கள் கூடயே இருப்பாங்க வாழ்நாள் பூரா. ஸோ the friends that you make here are going to stick with you forever and ever. ஸோ என்ஜாய் பண்ணுங்க காலேஜ் லைஃப். சார் எங்களுக்கு என்னன்னா இந்த போஸ்டர்ல நம்ம ஒரு இதய முரளி கூட பாக்குறோம்ல, அந்த ஓஜி இதய முரளியும் பார்த்துப்போம் சார். அந்த ஓஜி இதய முரளிக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இதய முரளிக்கும் என்ன வித்தியாசம்? ஓஜி இதே முரளி எங்கள் அப்பா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எங்கள் அப்பா வந்து ஓஜி இதே முரளி. எங்கள் அப்பா வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்டே லவ் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்த உடனே ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்படி மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் துணைக்கு தான் போனாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆமா, ஆமா, இந்த இதே முரளி இன்ன வரைக்கும் லவ்வே சொல்லுங்க. அப்பாவை பத்தி சொன்னீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த இதய முரளிக்கு நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? எப்படி இருக்க போகுது? It'll be a very light-hearted, fun film. உண்மையாக சொல்லணும்னா ஒரு இன்னைக்கு வந்துட்டு லவ்வோட டெஃபினேஷன் மாறிடுச்சு, பட் இமோஷன் இஸ் வெரி மச் த சேம் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அந்த 90s இருக்க அந்த தயக்கம், அந்த லவ் சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பையன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? தட்ஸ் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இதே மூவி. ஓகே, எங்களுக்கு என்னன்னா இதய முரளி பொறுத்தளவுக்கு இந்த ஒன் சைட் லவ் அப்படிங்கறத அட்ரஸ் பண்றீங்களே, அதுவும் அவர்களுக்கு இந்த ஒன் சைட் லவ் அப்படின்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இல்லையா ஒன் சைட் லவ். இங்க பாருங்க எத்தனை பேர் இங்க ஒன் சைட் லவ், கையை தூக்குங்க. எல்லாம் நம்ம சங்கம் சேர்ந்தவங்க தான் இங்கெல்லாம். சார் இந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து நிறைய ஜெயிச்சிருக்கீங்களாப்பா? இந்த ஃபர்ஸ்ட் லவ்ல ஜெயிச்சவங்க மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க. ரொம்ப கம்மி. எத்தனை பேர் தோத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லவ் வெற்றி பெற்றிருக்கா? டிஜேவே அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாரு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிச்சுன்னா நேரத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிருப்பாங்கல்ல. யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி தான் ஜெயிச்சவங்க ரொம்ப ரொம்ப லக்கி, ஜெயிக்காதவங்க இன்னும் அதை விட லக்கி. ஆமா, இப்போ என்னன்னா இது இதய முரளி பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி காஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காஸ்ட்ல நிறைய பேர் ஸ்டார்ஸ் நாங்க பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு ஒரு ப்ரோமோ பார்த்தோம். ஒரு வந்துச்சா? ஆமா, ஓகே. So yes, அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அர்ஷலா அதர்வா அவர்கள் அப்படின்னு பேர் எடுத்தாலே there are a lot of girl fans for you. இங்க ஃபர்ஸ்ட் கூட ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னாங்க, ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு வாட்டி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் ஒரு ஹாயாச்சும் சொல்லிக்கிறோம் அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் நிறைய கேர்ள்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு லவ் நோட் அப்படி கொடுத்தீங்கன்னா they will feel very happy. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பிகாஸ் சீங் ஸோ மச் லவ் இல்லைங்களா, அது எங்களுக்கு வந்துட்டு ஆஸ் அன் ஆக்டர் நான் சொல்கிறேன், இட் கிவ்ஸ் அஸ் அ பூஸ்ட். பட் அதை தாண்டி வந்துட்டு லவ் இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல். டெஃபினெட்லி. அண்ட் இந்த வாட்டி இதய முரளி படம் பொறுத்த அளவுக்கு வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய டிரெக்டோரியல் அப்படிங்கும்போது டான் பிக்சர்ஸ்ல ஆல்ரெடி படங்கள் பார்த்துருக்கோம், பராசக்தி உட்பட. பட் அவருடைய டிரெக்ஷன் எப்படி இருக்க போதுங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ ஹவு இஸ் தட் ஃபார் யூ ஒர்க்கிங் வித் ஆகாஷ் அவர்கள்? இது உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஃபன்னான செட்டு. ஸோ நான் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்வேன், இந்த மாதிரி படங்களான ஒரு படம் வந்துட்டு பார்க்க போகிறோங்கிறது 100%. ஆகாஷ் இஸ் கிரேட் டைரக்டர். ஸோ ஐ விஷ் ஹிம் தி வெரி பெஸ்ட். எஸ், நாங்களுமே அதுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். இதில் என்னன்னா ஒரு புது பாடல் வர ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, வான் வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடலும் நாங்கள் பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த படத்துலேருந்து ஜென்ரலாக என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ இன்னைக்கு பாட்டு பார்த்தீங்கன்னா வான் வான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. டைம் இருக்கும்போது எல்லாரும் கேளுங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். நாங்கள் ஆக்சுவலி இந்த சாங்